கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன. நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது. அல்லாஹ் தாராளமானவனும் நன்கறிந்தோனும் ஆவான். இந்த வசனம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் தோழர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் அருளப்பெற்றது எனலாம். ஏனெனில் அவர்கள் தங்களது பிறந்தகமான மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது பள்ளிவாசலை காபாவை விட்டு பிரிந்து வாடிக்கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபொழுது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுது வந்தார்கள். அதே திசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் புனித காபாவும் இருந்தது. மக்காவை துறந்து மதீனா வந்து 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல்